திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் வேடங்குப்பன்ற கிராமத்தில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி முருகன் என்ற இளைஞர் வந்து 21 வயது அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டீங்க. எப்படி இறந்தாருன்னா ஏதோ விஷவண்டு கடிச்சு இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே பரவலாக ஒரு செய்தி வந்து எல்லாருக்கும் தெரியும். நேற்று வந்து சிவகங்கை பக்கத்தில் கணவன் மனைவி 2 பேரும் விஷவண்டு கடிச்சு இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்து பார்த்திங்கன்னா நேற்று பேப்பரில் பாலிமர் செய்தி நீங்கள் சொல்கிற மாதிரி நியூஸ் 18 அந்த செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக ப்ளாஸ் நியூஸ் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த செய்தி வந்து பரவச்சு. இதுக்கு காரணம் ஒரு விஷவண்டோட பேர் வந்து கதண்டு வண்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி ஏதோ விஷவண்டு கடிச்சிச்சு அப்படின்னு தான் நாங்கள்லாம் இங்கே எல்லாம் பரவலாக தேங்கல் தெரிஞ்சுருக்கோம். ஆனால் அதுக்கு காரணம் கதண்டு வண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஃபோட்டோலாம் போட்டு அது கூடு கட்டியிருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா எல்லா பேப்பர்லையும் டிவிலையும் காட்டினாங்க. அதனுடைய அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா அது கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அறிகுறிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற அந்த பொதுநல மருத்துவர் ஐயா பருக் அப்துல்லா அப்படின்றவர் நல்ல ரொம்ப தீவிரமாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. மூச்சுத்திறல் ஏற்படும், அப்புறம் மூச்சுத்திறல் ஏற்பட்டு மட்டும் இல்லாமல் மயக்கம் வரும், வாந்தி வரும், தலை சுத்தல் வரும், உடனே அவங்க வந்து மயக்கம் அடைஞ்சி கீழே விழுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அவசர சிகிச்சைக்காக எப்பயுமே கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பினெப்ரின் மற்றும் அதிலின் அவங்க வந்து ஊசி வந்து வெளிநாட்டில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மக்கள்கிட்ட அது மாதிரி வந்து ஒரு ஊசியை பேனா வடிவில் கொடுத்தா அவங்க அந்த விஷவண்டை கடிச்சு 10 நிமிஷத்தில் அவங்க வந்து அந்த மருந்தை வந்து அவங்க உடம்புல செலுத்துனாங்கன்னா பெருமளவு இது மாதிரி விஷக்கண்டில் பாதிப்படைஞ்சு இறக்கிறவங்க வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு குழந்தைக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உடனே வந்து என்ன பண்ணுன்னா சுகாதார பக்கத்தில் இருக்கிற சுகாதார மையத்துக்கு கடிச்சு உடனே சுகாதார மையத்துக்கு உடனே கூட்டு முயணும் அப்படின்றாரு. முக்கியமாக அந்த கதண்டு வண்டில் குடுக்கில் வந்து என்ன இருக்குது அந்த விஷத்தன்மையோட பேர் சொல்கிறாரு. மாஸ்டோபேரான் மற்றும் பாஸ்போலைபேஸ் A1 அப்படின்ற வந்து இந்த 2 வேதிப்பொருட்கள் தான் வந்து விஷப்பொருட்கள், உயிரை கொள்ளும் அளவுக்கு மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்றது. முக்கியமாக மூச்சுக்குழாய், சுவாசப்பாதை திடீரென சுருங்கிறது, கடும் மூச்சுத்திணறல், இருமல், வேர்த்தல், தலை சுத்தல், பிபி, கொமட்டல், வாந்தி, மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில் மரணம் சம்பவிக்கும்னு சொல்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கிறது. இதை பற்றி மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இதுதான் வந்து கதண்டு வண்டு அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. ஏதோ தேனி மாரி நினச்சிட்டு வந்து கடிச்சிட்டு தேனி தான் கடிச்சிட்டு போகுது, அதனால் இறந்துட்டாங்கன்ற மாதிரி தான் இப்போ கிராம பகுதியெல்லாம் நம்புகிறாங்க. ஆனால் உடனே அரசாங்கமோ அதிகாரிகள் வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த வண்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போட்டு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை போட்டு இதனுடைய அந்த கூடு கட்டுகிற அந்த படத்தெல்லாம் போட்டு ஒரு மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ், அங்கங்கே ஒரு பலகையை வந்து பார்த்தோன்னா ஒரு அறிவிப்பு பலகை வைக்கணும், ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை கொடுக்கணும். இந்த விஷவண்டை பார்த்தோன்னே எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா பெருமளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதிப்புகளை வந்து குறைக்கலாம். மக்களுக்கு வந்து எச்சரிக்கை விட்டு மக்கள் வந்து இந்த பேராபத்தில் வந்து காப்பாற்றலாம். தமிழக அரசு அதிகாரிகள் உடனடியாக இதை செய்ய வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.